الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه الطيبين الطاهرين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: يستجاب لأحدكم ما لم يستعجل. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்துலகங்களையும் தன் மேலான ஆதிக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும், ஸலவாத் என்னும் கருணாமழையும் ஸலாம் என்னும் சாந்தி பெருக்கம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுல் முர்ஸலீன் ஷபீஉல் முஸ்லிமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த ஆல சஹாபுகள், தாபிஈன்கள், தபிஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு மகத்துவமான ஒரு கண்ணியமான நாளை தந்து, அந்த சிறப்பான நாளை எந்த இடத்திலே அவருடைய மாபெரிய ரஹ்மத்துக்கள் நிரம்ப இறங்குகிறதோ அந்த அருமையான இடத்திலே ஹயாத்தாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய கொஞ்ச கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எந்த விடயங்களை அவருடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த அருமையான கடமைகளை சீரான முறையிலே செய்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறாரோ அந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் அனுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மளுக்கெல்லாம் மாபெரிய சிந்தனா சக்தியை தந்து எந்தெந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான புத்தியை தந்த ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த புத்தியை வைத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வழியிலே நாம் நடந்து அதே நிலையிலே வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தின் தலைவராக அனைத்து விடயங்களுக்குமான முன்மாதிரியான ஒரு நபியை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினருக்கு கடமைகளை சொன்னது மாத்திரமல்ல, சில விடயங்களை உதாரண ரீதியாகவும் சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு வாகத்திலே படிக்கின்ற ஒரு ஆசிரியர், படிப்பிக்கின்ற ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு எப்படி சட்டங்களையும் பாடங்களையும் சொல்லுகின்ற பொழுது உதாரண ரீதியாக சொல்லி விளங்கப்படுத்துவாரோ அந்த மக்களுடைய மாணவருடைய மனங்களிலே பட வேண்டும் என்ற அமைப்பில் நடந்து கொள்வாரோ நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அமைப்பில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எங்களுக்கு அதிகமான சில உதாரணங்களை அழகான முறையில் சொல்லி வைத்திருக்கிறார். அந்த அமைப்பிலே ஹதீஸ் கிரந்தமான மிஸ்காத் ஷரீஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய உதாரணத்திலே விடயத்தை கூறப்படுகிறது. நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே நான் அனுப்பப்பட்டவரின் நோக்கம் என்ன என்பதை ஒரு உதாரண ரீதியாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு நீண்ட பிரயாணம் போகிறார் என வைத்துக் கொள்ளுங்கள். அவன் போகின்ற பாதை இருக்கிறதே, அது சிறிய பாதை, ஒரு பேர் தான் போக முடியும். இரண்டு பகுதியிலும் அடர்ந்த காடுகள், காட்டுக்கு நடுவிலேதான் அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இந்த மனிதன் போய் கொண்டிருக்கிறார். போய்கொண்ட பொழுது வெளிச்சம் மங்கி இருளாகிவிட்டது, இரவு நேரமா போச்சு. ஆகவே இரவு நேரமானதுனால ரெண்டு சைடும் காடு, அடர்ந்த காடு, வனவிலங்குகள் இருக்கும், பலவிதமான ஜீவராசிகள் இருக்கும். அதனால தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது என்பதற்காக என்ன செய்கிறார், காட்டுடைய நடுவிலே ஒரு இடத்தை
துப்புரவு செய்து குச்சிகளையும் கம்புகளையும் கொண்டு வைத்து என்ன செய்யறான்? அதாவது நெருப்பு மூட்டுகிறான் வெளிச்சத்திற்காக வேண்டி. காற்றுடைய நடுவிலே வெளிச்சம் ஏற்பட்ட காரணத்தினால ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறிய சிறிய பூச்சிகளும் வண்டுகளும் அந்த நெருப்பை நோக்கி வருகிறது. இந்த மனிதன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், நெருப்புக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த பூச்சிகள் எல்லாம் அந்த நெருப்பினை விழுந்து அதை அழித்துக் கொள்ளும் என்பதற்காக வேண்டி விழவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறான். சில பூச்சிகள் அவருடைய தடுப்பை மீறாமல் வந்த வழியை பார்த்து தப்பித்து போய்விட்டன. வேறு சில பூச்சிகள் அந்த தடுப்பை மீறி என்ன செய்து அந்த நெருப்புகளை உளுந்து தன்னை அழித்துக் கொள்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஈரேற்றம் பெறுவதற்காக வேண்டி, மன அமைதிக்காக வேண்டி, எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய உதவியை அவ்வப்போது பெறுவதற்குரிய வழிமுறைகளை நான் சொல்லித்தர வந்திருக்கிறேன். அந்த அமைப்பிலே நீங்கள் கேட்டு நடப்பீங்க என்று சொன்னால் நிச்சயமாக உடைய வாழ்வு சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் அதை மீறி நடக்கின்ற பொழுது பலவிதமான விபரீதங்களையும் பலவிதமான தோல்விகளையும் காண முடியும் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எத்தனையோ விடயங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையிலே சிறப்பு இருக்கிறது. அந்த அமைப்பிலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய பொறுப்பு என்று சொன்னா, சில பேர் எல்லாத்துக்கெல்லாம் அவசரப்பட்டு விடுவது. தன்னுடைய பேச்சிலே அவசரம், செயலே அவசரம், நடத்தையிலே அவசரம், தான் செய்யக்கூடிய சேவையிலே அவசரம். இதனால பலவிதமான விபரீதங்கள் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறையெல்லாம் தவிர்த்து வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, சமூக சேவையாக இருந்தாலும் சரி, எல்லா விடயத்திலும் நிதானமாக நடக்கக்கூடிய முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே எங்களை காட்டி தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில தொழுகை நடாத்திக் கொண்டிருக்கிறார். பின்னால சில சஹாபாக்களும் தொழுகிறாங்க. தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது, என்ன காரணம் இருக்கிறாங்க? யா ரசூலல்லாஹ், நீங்க தொழுவிட்டு கொண்டிருக்கிறீங்க, உங்களை பின்னால நாங்களும் அவசரமா தொழணும், ஆகவே அவசரமாக வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவசரப்பட்டு நாங்கள் வருகின்ற பொழுது ஏற்பட்ட சத்தம் தான் என்று சொன்னார் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், ஃபலா தஃஅலு வஅன்தும் பிஸகீனத்தி வல் வகார், அவசரப்பட்டு விடாதீர்கள், அமலுடைய விடயமாக இருந்தாலும் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நிதானமாக வாங்க, நிதானமாக அமல்களை செய்து கொள்ளுங்கள், எனக்கு பின்னாலே கிடைத்ததை தொழுது கொள்ளுங்கள், மீது உள்ளதை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஒரு அமலுக்கு சிறப்பு என்னவென்று சொன்னால் எல்லா விடயத்திலும் நிதானமாக நடந்து கொள்வது என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லப்பட்ட இந்த அருமையான விடயம் இன்றைய காலகட்டத்திலே மிக மிக முக்கியமா இருக்கிறது என்று சொன்னா, எங்களுக்கு தெரியும் அதிகமான பள்ளிகளில மாவல் பிடிச்சிருப்பாங்க, அவங்களையும் இருக்கும், பள்ளி உள்ளுக்கும் இருக்கும். ஒரு வருடத்துக்கு வந்து அவசரமா வந்துட்டோம் என்று சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தவறி விழுந்து விட்டால் எத்தனை விபரீதங்களை அனுபவிக்க வேண்டி வரும். சில இடங்கள்ல மஸ்ஜிதுக்கு அவசரமாக செல்லும் என்பதற்காக வேண்டி பாதையிற்கே செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து செல்லக்கூடிய மக்களுக்கு கூட இடைஞ்சல் தரக்கூடிய மாதிரிக்கு நம்மளோட வாகனத்தை நிறுத்திவிட்டு வந்துடும். கேட்டா சொல்லுவோம் மஸ்ஜிதுக்கு அவசரமா போறோம் என்று. ஆனால் ஹக்கு தரி ஒரு பாதைக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. அந்த கடமையில ஒன்று பாதையிலே செல்லக்கூடிய பாதசாரிகளுக்கு நாம் இடைஞ்சல் இல்லாமல் நடக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதற்கே மாதிரி தான் நம்முடைய வாகனங்களை, போக்குவரத்து வசதிகளை சீரான முறையில் செய்கின்ற பொறுப்பு இருக்கிறது. இதை மீறி நடப்பதன் மூலமாக எத்தனை விதமான விபரீதங்களையும் எதிரான கோஷங்களையும் இந்த இலங்கை நாட்டிலே நாம் கண்டது என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இதை வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா தஃஅலு வஅன்தும் பிஸகீனத்தி வல் வகார், அமலுடைய விடயமாக இருந்தாலும் நீங்க ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்க என்று சொன்னாங்க. சில வணக்கங்களுக்கு பின்னால சில உபரியான வணக்கங்கள் இருக்கு, சின்ன சின்ன வணக்கங்கள் ரொம்பவுமே மகத்துவம் நிறைந்தது. அதை செய்வதனால நிறைய பாக்கியமே.
உதாரணமா வச்சுக்கிறீங்க, தொலைக்கு பின்னால ஆயத்தில் குறித்து ஓதுற பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தொலைக்கு பின்னால ஆயத்தில் குறித்து ஓதும் பழக்கம் யாரிடத்தில் இருக்கிறோ அந்த இருட்டான தனிமையான கபருல கொண்டு போயிடுச்சா எல்லாம் மண்ணை போட்டு முடிஞ்சிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அல்லாஹ்வுடைய கிருபை அந்த தொலைக்கு பின்னாலே ஓதின ஆயத்தில் குறித்த பரக்கத் சுவர்க்கலோகத்துக்கும் இருக்கும் இடையில ஒரு தொலை போடப்பட்டு சுவர்க்கலோகத்துடைய வாடை வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் அபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகரிபுக்கு பின்னால லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் கலிமத்து தௌஹீத் ஞானங்களிமா ஓதுறது. அதே மாதிரி சுபஹுக்கு பின்னாலே 10 முறை அதை ஓதுறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சுபஹுக்கு பின்னால ஓதுங்க 10 முறை. சுபஹு தொழுகைக்கு பின்னால் மகரிபு தொழுகைக்கு பின்னால 10 முறை ஓதுங்க. வகான ஹிர்ஸன் மின ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கிருபையினால ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து எங்களை அது பாதுகாக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹுக்கு பின்னால அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி அல்லது அஜிர்னா ரெண்டு மாதிரி ஓதுக்கலாம். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் 7 முறை ஓதுங்க. மகரிபுக்கு பின்னால ஓதுங்க. அல்லாஹ்வுடைய கிருபை என்ன தெரியுமா? அன்னை நீங்கள் வஃபாத் ஆயிட்டேன்னு சொன்னீங்க, சுபஹு நேரம் ஓதுனீங்க, ஒரு நேரம் வஃபாத் ஆகிட்டு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய கிருபை உங்க நிலைமை எப்படி மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீர்களோ அந்த அருமையான விடயத்தை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமா பார்க்கிறோம். நம்ம எல்லாம் பேசுறோமா இல்லையா? யாருடைய வஃபாத்தை பற்றி கேள்விப்பட்டாலும் நம்ம என்ன சொல்றோம்? கேட்டராம என்னோடதான் இஷா தொழுதாரு, நாங்க 2 பேரும் சேர்ந்தால ஒரே சகல்ல சாப்பிட்டோம், 12 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, 2 மணிக்கு வஃபாத் ஆகிட்டாரு. சிந்திக்க வேண்டும், இந்த மனிதர் அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் இந்த வார்த்தை ஓதிருப்பார் என்று சொன்னால் அவருடைய திறமை, அவருடைய சேவை, அவருடைய நன்மை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அவருடைய மௌத்துடைய வேலையில கொடுப்பானா இல்லையா? இதுல எப்ப இருக்குது? வணக்கத்துக்கு பின்னால நடைபெற பரிதான வணக்கங்கள் தொழில் தராங்குளத்துல ஓடிடுறோம். அதிக்கிறாவது கிடையாது, எது பிறந்தாலும் பரவாயில்லை, போயிட்டு வெளியே போயிட்டு தேவையில்லாத முறையில கலைக்கிறோம் என்று சொன்னால் இந்த நிதானம் இழந்த தன்மை, இந்த அவசரமான நிலைமையினால் நம் எத்தனை பாக்கியங்களை இழக்க வேண்டி வருகிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே சிந்தனை செய்து பாருங்கள். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருக்கின்ற பொழுது ஒருவர் தொழுது முடிந்த கையோட துஆ கேட்க ஆரம்பிச்சார். தொழுது முடிந்த கையோட என்ன செஞ்சாரு? துஆ கேட்க ஆரம்பிச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அழைச்சாங்க, சொன்னார்கள் அஜ்ஜல் தயா முஸல்லி, சொல்லக்கூடியவர் நீங்க நிதானம் இழந்து அவசரப்பட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், நான் என்ன அவசரப்பட்டுட்டேன், நிதானம் இழந்து எப்படி நடந்துட்டேன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னாங்க, ஒரு துஆவுக்கு ஒரு முறை இருக்கு. சலாம் கொடுத்த கையோட எனக்கு அதைத்தான் இதைத்தான் அப்படி நடக்கணும் எங்க கேட்கறது அல்லங்க. ஒரு துஆவுக்கு முறை இருக்கிறது. அல்லாஹ்வை புகழ வேண்டும், ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத் ஓத வேண்டும், அப்புறமா என்ன செய்யணும்? துஆவை ஆரம்பிக்கணும். முடிக்கின்ற பொழுது ஒரு முறை இருக்கு. எடுத்த எடுப்புக்கு ஒன்றும் இல்லாம அப்படி செய்யாதீங்க, அவசரப்படாதீங்க. துஆவிலும் சிறப்பு இருக்கிறது. இஸ்தஜாபு லிஅஹதிக்கும் மாலம் யஸ்தாஜில். சில பேரு துஆ கேட்டோம், நேற்று கேட்டோம், போன கிழமை கேட்டோம், ஒன்றுமே நடந்த பாடில்லையே, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்து கொண்டே இருக்கு என்றெல்லாம் அவசரப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசுவது. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையை சொன்னார்கள், இஸ்தஜாபு லிஅஹதிக்கும் மாலம் யஸ்தாஜில். துஆ கேளுங்க, அது சாடையப்படுங்க, ஆனால் அவசரப்படாதீங்க, நிதானம் இழந்து நடக்காதீங்க, நிதானம் இழந்து அது கபூலாக வேணுமே என்று சொல்லாதீங்க என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ் ஏதாவது ஒரு கபூலியத்தை வைத்திருப்பார் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய பரம எதிரிதான் ஃபிரௌன். எவ்வளவு கொடுமை செய்தார், கிட்டத்தட்ட 18 வருடமோ 40 வருடமோ இந்த நாட்கள் துஆ செய்தார்கள். அதற்கு பின்னாலேதான் எதிரியுடைய தன்மையிலிருந்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிணற்றில போடுகின்ற பொழுது 7 வயசு. கிட்டத்தட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 40 வயசு, சில விரிவுரையுடைய அமைப்பில் 80 வயசு இருக்கு. இந்த இதுகால வரைக்கும் தந்தையாரை சந்திக்கக்கூடிய எந்த நிலைமை ஏற்படல. அவ்வாறு என்று சொன்னால்
இரக்கமான ஒரு தந்தையுடைய கண்ணீர் எப்படி இருந்திருக்கும், உடல் நிலைமை எப்படி இருந்திருக்கும். அழுது கண்பார்வே மங்கிவிட்டது. இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆவை விடவில்லை. அல்லாஹ்விடத்திலே சாடைப்படுவதை விடவில்லை. நிதானத்தோடு துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 40 வயசான பொழுது 2 பேரையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், சில பேர் சொல்லுவாங்க, அப்படி கேட்டோம் இப்படி கேட்டோம் ஒன்றுமே நடந்த பாடலைங்கிறது அல்ல. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொன்னாங்க. இஸ்தஜாபுல் அஹதிக்கும் மாலம் யஸ்தஜில், அவசரப்படாதீங்க, நிதானத்தோடு துஆ கேளுங்க என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நல்ல நேரத்தில் சில விடயங்களை கொஞ்சம் தலைக்கு போட வேண்டி இருக்கு. அடிக்கடி சொல்லப்படுற விஷயம் தான். எல்லா கிருபையினால் எங்களுக்கு தெரியும். பாலஸ்தீனத்திலே அந்த மக்கள் படுகின்ற அவதியும் ஈமானிய உள்ளங்கள் செய்கின்ற தியாகங்களையும் நம்மளால் நினைத்து பார்க்க முடியாது. அதெல்லாம் அறிந்த உண்மைதான். அதற்காக நாம் செய்ய வேண்டிய தியாகம் என்ன, அந்த மக்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய உதவி என்ன? ஆயுதம் தூக்க முடியாது, தூக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்ல, போகக்கூடிய நிலைமையும் இல்ல, சந்தர்ப்பம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குல யுத்தம் முடிந்து மதீனாவுக்கு திரும்பி வராங்க. ஒரு இடத்துல ஆறுதல் அடைய வேண்டிய ஒரு கட்டம் வந்துருச்சு. கொஞ்ச ராகத்துக்காக எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன பில் மதீனத்தில் அக்வாமன், மதீனாவில சில மக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் ஜிஹாதுக்காக வேண்டி ஆயுதம் தூக்கி போனோம். சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மௌத்தாவமானம், ஷஹீதானா, இல்ல ஹயாத்தோடு திரும்ப, ரெண்டுல ஒன்றுதான் நடக்கும். ஆனால் அந்த மக்கள், மதீனாவிலே உள்ள மக்கள் எங்களோடு வரல. ஆனால் எங்களுக்கு கிடைக்கின்ற புனிதமான அந்த ஜிஹாதுடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப, அது எப்படி அந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மக்கள் வர முடியல, கஷ்டத்தோட இருக்கிறாங்க. ஆனாலும் நம்மளுக்காக வேண்டி, சமுதாயத்திற்காக வேண்டி நிறைய துஆ கேட்கிறாங்க. யா அல்லாஹ், தீனுக்காக வேண்டி போயிருக்கிறாங்க. உள்ளத்திலே உறுதியை கொடுப்பாயா, ஈமானிலே பலத்தை கொடுப்பாயா, அவரது சரீர சௌக்கியத்தை கொடுப்பாயா, குடும்ப வாழ்க்கையை நலவை கொடுப்பாயா என்றெல்லாம் எங்களுடைய நலவுக்காக துஆ செய்கிறாங்க. உள்ளமான உருக்கமான உள்ளத்தின் காரணமாக கண்ணீரோடு கடந்த அந்த அருமையான துஆவுடைய பரக்கத் அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மை மாதிரி அவர்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமுதாயத்திற்காக வேண்டி, அந்த நல்லவர்களுக்காக வேண்டி, சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, நாட்டுடைய நலனுக்காக வேண்டி நிச்சயமாக நாம் துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கிருபை அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அதே நன்மை மாதிரி எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. என்று சொன்னால், பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் இல்லையா, 2 விதமான சிறப்பு குறிப்பா கூறப்படுது. ஒன்று ஆத்மீயத்தோடு சம்பந்தம் உள்ளது, 2வது இலௌகியத்தோடு உலகத்தோடு சம்பந்தம் உள்ளது. உலகத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள விடயம் என்ன தெரியுமா? சாதாரணமாக ஏனைய நாடுகளில் இருக்கின்ற கனிகள் இருக்கிறது, பழங்கள் இருக்கிறது, அதை விட அங்கு காக்கின்ற பழங்களுக்கு அதிகமான விலை மாத்திரமல்ல, பெரிய பெருசு நிறைய நிறைகளும் உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு மாதுளம்பழத்துடைய அமைப்பு ஒரு 3 கிலோவுக்கு மேல இருக்கு. ஒரு கத்தரிக்காயுடைய அமைப்பு 3-4 கிலோவுக்கு தான் இருக்கு. இப்படி எல்லாம் ஆத்மீகத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள நிறைய அறிவாளிகளை, தியாகிகளை அல்லாஹ் அங்க வச்சிருக்கான். ஆத்மீகத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள விஷயம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்து போனாங்க, மேராஜ் போறாங்க. இஸ்ரா மேராஜ் போகின்ற பொழுது அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் என்ன செஞ்சாங்க? அங்க தொழுகை நடத்தினாங்க. உலகத்திலே வந்த கிட்டத்தட்ட 1,24,000 சுமார் நபிமார்கள் அத்தனை பேரும் அந்த இடத்திலே கலந்து கொண்ட ஒரு அருமையான இடம்தான் இது, அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல். அதை மீட்டெடுப்பதற்காக வேண்டித்தான் இன்றைய அந்த ஈமானிய உள்ளங்கள் எல்லாம் பாடுபடுகிறது. அவர்களுக்காக வேண்டித்தான் துஆ செய்ய வேண்டியது. அதனாலேதான் இந்த நல்ல நேரத்திலே ஞாபகப்படுத்தினேன், துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரம் இருக்கிறது. சில நேரங்கள்ல அதாவது துஆக்கள் கபூலாகிற நேரம் இருக்கிறது. அதே மாதிரி தொழுகைக்கு பின்னால அவர்களுக்கும் ஒரு பங்கு வைத்து கேளுங்க. உங்களுடைய துஆவுடைய பரக்கத்தினால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா பலமான வெற்றியை, சிறப்பான ஜெயத்தை அவளுக்கு கொடுப்பார்.
அது மாதிரி நன்மை கிடைக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நாம் இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, படித்தவர்களே, இன்னைக்கு நவீனமான காலம். ஒரு பட்டனை தட்டினாவே எத்தனை விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேருடைய மனங்களும் புண்படக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடிய நிலைமைகள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு சோசியல் மீடியா கூடி போய்விட்டது. அதனாலே தான் சொல்லி வைக்கிறேன், ஏதாவது ஆபத்தான அதிர்ச்சியான ஒரு கெட்ட நியூஸ் செய்திகள் கிடைத்தால் தெளிவில்லாமல் நீங்கள் யாருக்கும் அறிவித்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் அறிவிப்பது தவறாக இருந்தால் அதனால நிறைய விபரீதங்கள் ஏற்பட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டியவர் என்ற கருத்தை குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. குடும்ப விஷயமா இருக்கலாம், சமுதாயத்திலே விஷயமா இருக்கலாம், ஊருடைய வேலையா இருக்கலாம். யாராவது ஒருவர் சொன்ன உடனே நம்ம என்ன செய்யறது, நம்பி அது யாருக்காவது அறிவிச்சது. காரணம் என்ன, எனக்குத்தான் முதல் தெரியும், நான் தான் அறிவிச்சேன். பின்னாடி பார்த்தா அது பொய்யா இருக்கும், நடந்திருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பனி முஸ்தலக் என்ற ஒரு கூட்டம், அவங்களிடத்துல வந்தவங்க தான் யாரு, வலீத் இப்னு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு, அருமையான ஒரு சஹாபியா. அவங்க இஸ்லாத்துல வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலீத் ரலியல்லாஹு அன்ஹு உங்களோட கூட்டம் பனி முஸ்தலக் இல்லையா, அவங்களுக்கு போயிட்டு ஜக்காத்தை எடுத்துக்கிட்டு வாங்க, அவருடைய பொருளாதாரம் கால்நடைக்குள்ள ஜக்காத்தை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பினாங்க. வலீத் இப்னு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. போனா நம்ம ஊருக்கு வலீது வாராரு, நீண்ட காலத்துக்கு பின்னால வாராரு இல்லையா, ஒரு சந்தோஷத்துல எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவரை வரவேற்கிறதுக்கு தயாராகிறாங்க. வலீதர்கள் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதாவது நம்மளுக்கு ஆபத்து விளைவிக்க வராங்களோ தெரியல அப்படி என்று சொல்லி எதுவுமே செய்து கொள்ளல. நேரா ரசூலுல்லாஹ் வந்தார். யார் ரசூலுல்லாஹ், நான் போனேன், கொஞ்சம் பயமா இருக்குது, எனக்கு தப்பு தவறு நடந்துருவாங்களோ தெரியல, ஜக்காத்தும் தருவதாக தெரியல என்னெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படல, நிதானத்தோடு பேசினாங்க. அப்படியா கேட்டுக்கிட்டு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பிச்சாங்க. சொன்னாங்க, ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க அந்த பனி முஸ்தலக் கூட்டத்துல போங்க, ஆனா நீங்க போற வார எதுவுமே காட்டிக்கொள்ளாம போங்க, போயிட்டு அவங்களுக்கு இருந்து வசூல் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டாங்க. ஜக்காத்திலே வசூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைப்பு மடக்கி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அங்க போனாங்க. போனா மகரிபுடைய நேரம், மஸ்ஜிதிலே பாங்கு சொல்லப்படுகிறது, ஜமாத் நடக்குது. அஷாவுடைய நேரம் அதான் சொல்லப்படுகிறது, தொழுகை நடைபெறுகிறது. மறுநாள் காலையில விடுந்ததற்கு பின்னால் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அங்க போய் வசூல் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையை சொன்னாங்க, மக்களே, ஒருவருடைய கதையை கேட்டு நான் அவசரப்பட்டு நிதானம் இழந்து நான் நடந்திருப்பேன் என்று சொன்னால் எத்தனை விபரீதங்களை இங்கே சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒருவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் ஆலோசிக்காமல், நிரந்தரம் இல்லாமல் நான் சொல்லுவது தவறு. ஆக எந்த விடயத்திலும் நீங்கள் நிதானத்தோடு, குடும்பமா விஷயமா இருக்கலாம், சமுதாய விடயமா இருக்கலாம், நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவரே, இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு விலை பிற்காலத்தை கொடுத்தார்கள். எங்களுக்கெல்லாம் தெரியும், தேர்தல் முடிந்த காலம், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நம்ம எல்லாம் வாக்களித்தோம், விரும்பின ஒருவருக்கு வாக்களித்தோம், அது வெற்றி தோல்வி அல்லாத கையில இருக்கிறது. ஒன்றை சிந்திக்க வேண்டும். சில நேரங்களில் நாங்க யோசிக்க, நான் வாக்களித்தால் வரலையே என்பதற்காக வேண்டி யார பழி வாங்கணுமோ அது யாருங்க. குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது, உலகத்திலே அத்தனை படைப்பது அல்லாஹுதான். யாரை எவரை தெரிவு செய்ய வேண்டுமோ அந்த தெரிவுடைய பொறுப்பும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. உயர்த்துவதும் தாழ்த்துவதும் பறிப்பதும் கொடுப்பதும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. அதனாலேதான் மனச்சாட்சியோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை புனிதமான குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. சில வேலைகளில் நாம நினைத்தது நடக்காம இருக்கு. நம்ம ஒன்றை நினைச்சிருப்போம், ஒருவருக்கு வாக்களிச்சிருப்போம், சில நேரங்கள் அவர் வரலாம், வராம இருக்கிறார். வரலேன்னு வச்சுக்கிறீங்க, அதற்காக வேண்டிய அல்லாஹ்வை குறை கூறுவதோ, நான் கேட்ட துவா கபூல் இல்லை என்கிறதோ, பிறரை தாறுமாறா பேசுவது முறையல்ல.
குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. அத்தா ஐயகூனு ஷையன் வஹுவ கைருல் லக்கும் வஅத்தா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க ஒரு விடயத்தை நினைச்சிருப்பீங்க, நடக்காம இருக்கலாம், அதுல அல்லாஹ் நிறைய ஹைர வச்சிருப்பார், சிறப்ப வச்சிருப்பார். நீங்க ஒன்று நடக்க கூடாது நினைச்சிருப்பீங்க, அது நடந்துருச்சு, நல்லதான் செஞ்சீங்க, நடந்துருச்சு, நடக்க கூடாது நினைச்சீங்க, அதுல அல்லாஹ் ஹைர வச்சிருப்பார். சான்றா சொல்ல போனா நம்ம எல்லாம் கேட்ட ஒரு யுத்தத்துறை சிறப்பு தான் பத்ர் யுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் சிரியா நாட்டிலிருந்து வருகிறாரு. மக்காவில் உள்ள அத்துணை சஹாபாக்களுடைய பொருள்களும் பறிக்கப்பட்டு விட்டது. அபூ சுஃபியான் வியாபார கூட்டத்தோடு வாரார். அவரை மறைச்சடத்தில் எடுக்க வேண்டும் என்பதுதான் திட்டம். அந்த அமைப்பிலேதான் நடந்தது. ஆனால் நடந்தது என்ன? அல்லாஹ் விரும்பினான் இல்ல, யுத்தம் செய்வதன் மூலமாகத்தான் இந்த இஸ்லாத்தை உயர்த்த வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியை காட்ட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. சஹாபாக்கள் நினைக்கவில்லை, ஆயுதங்கள் கிடையாது, பொருளாதார குறைச்சல், உணவு பற்றாக்குறை, இப்படியான ஒரு சூழ்நிலையிலேதான் யுத்தம் செய்ய சொன்னால் இந்த மக்களுடைய நிலைமை எப்படி செஞ்சாங்களா இல்லையா? அவங்க நினைச்சது வாண்டாம் என்றுதான். ஆனா அல்லாஹ் அதுல ஹைர வச்சிருந்தான். அல்லாஹ்வுடைய கிருபையினால் 1000 குறைஷியர்களை 313 சஹாபாக்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எப்படி எல்லாம் கொடுத்தான் தெரியுமா? சிந்திக்க வேண்டிய அல்லாஹ் உதவி செய்யாங்க, சாதாரணமானது அல்ல. இந்த பார்வையின் மூலமா அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கான், எண்ணத்தின் மூலமா செஞ்சிருக்கான். குர்ஆன் சொல்லுகிறது, எதிரிகள் முஸ்லிம்களை பார்க்கிறாங்க, நம்மளோட சண்டை போட வந்திருக்கிறாங்களே இந்த மதுரை என்ற இடத்துல, அவங்க துவா எப்படி என்று பார்த்தா சாதாரண ஒரு 50-100 பேர் மல்ல எதிரிகளுடைய கண்ணுக்கு விளங்கிச்சு. எதிரியுடைய கண்ணுக்கு அல்லாஹ் முஸ்லிம்களுடைய நிலைமையை குறைச்சு காட்டினான், அவருடைய கண்ணுக்கு குறைச்சு காட்டினான். அதனால அபூ ஜஹல் போன்றவர் நினைச்சாங்க எல்லாருமே போய் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, நம்மட வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்களை அனுப்ப நாங்க பேசாம இருந்துக்கிடுவோம், சும்மா குக்கர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம் என்று அவர்கள் நினைத்தாங்க. முஸ்லிம்கள் குறைஷிகளை பார்க்கிறார்கள், எதிரிகளை பார்க்கிறார்கள். அல்லாஹ் அவங்கள கண்ணுக்கு எப்படி உதவி செய்யறான் என்று சொன்னா 1000 பேரை ஒரு 500 பேரு ஒரு 300 பேர் மாதிரி அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். ரொம்ப குறைவா காட்டுறான். சஹாபாக்கள் நினைக்கிறாங்க ரொம்ப குறைவாட்டம் வந்திருக்கிறாங்க போல தெரியுது, அதனால எல்லாருமே போய் அல்லாஹ்வுடைய கிருபையினால நம் ஜிஹாதுல இறங்கினால் வெற்றி காண முடியும் என்று இவர்கள் நினைக்கிறார். அவருடைய கல்வியை அதை போடுகிறான், இவங்களுடைய கண்ணிலும் கல்வியை மிதை போடுகின்றான். அல்லாஹ் பார்வையின் மூலமாக வெற்றியை கொடுப்பார் என்று சொன்னால் எல்லாம் எங்களுக்கு சிந்தனைக்கு வர வேண்டும். நாம் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை குறை கூறுவதோ மற்றவருடைய நிலைமையில சமாதானத்துக்கு ஒற்றுமைக்கு நாம் பங்கம் விளைப்பது கூடாது. காட்டிக் கொடுக்காதீங்க, மற்றவர்களை பற்றி தீய விளைங்க சொல்லாதீங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூ சுஃபியான் வருகிறாரா என்பதை அறிவதற்காக வேண்டி ஒரு இடத்துக்கு போனாங்க. பத்ர் யுத்தத்துக்கு முன்னால அந்த சுஃபியான் பங்கு என்று சொல்லி ஒரு முதிய மனுஷன், ஒரு வயசான மனுஷன் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த பக்கத்தால மக்காவாசில் யாரும் வியாபார நோக்கமா வருவாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அவரு கொஞ்சம் முன்பின் அறிஞ்ச மனுஷன், எல்லா விஷயமும் தெரிஞ்சது, போக்குவரத்து தெரியும், சில பேருக்கு பஸ் ரூட் தெரியும் இல்லையா, சில பேருக்கு ட்ரெயின் எந்த நேரத்துல வர எந்த நேரத்துல போகணும்னு அறிஞ்சு வச்சிருப்பாங்க. இவரு சொன்னாரு இப்படிதான் வருவாங்க. சொல்லிட்டு கேட்கிறாரு, பாப்பா நீங்க யாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொன்னாங்க, நான் மாவ் என்ற இடத்திலே வந்திருக்கேன். அவர் யோசிக்கிறாரு, மாண்டா மக்காவா அல்லது ஏதாவது ஊரா, அது இவர பேரா என்னவா வழங்க மாட்டேங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் சொன்ன, அவளும் தான் சொன்னாங்க. உடனே திரும்பி வந்து விட்டாங்க. ஏன் என்று சொன்னால் சமுதாயத்தை காட்டிக் கொடுக்க கூடாது, சமுதாயத்திலே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமாக நடந்திருந்தால் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 3வது ஹலீஃபா, ஏதோ நாட்டில சில பிரச்சனை, தலைமைத்துவத்துல சில பிரச்சனையா போச்சு. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொலை அச்சுறுத்தல் வந்துச்சு, கொலை அச்சுறுத்தல். சில பேர் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் நீங்க மதீனாவுல இருக்கோம், வாங்க மக்காவுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, மக்காவுக்கு போனா நம்ம முஸ்லிம் சமுதாயம் 2 பிளவுபட்டுடும், எதிர்கட்சி ஆளுங்கட்சி வந்துடும். முஸ்லிம்கள் மத்தியிலே பிளவுபடுத்த நான் விரும்பவில்லை. இங்கிருந்து எந்த ஆபத்துக்களையும் நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறேன்.
என்று சொன்னார்கள். மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு அழகான வார்த்தை. சிப்பின் யுத்தம் நடக்கிறது. இது 35வது வருடம். யாருக்கு? அமீர் முஆவியா என்பவருக்கும் அலிரலியல்லாஹு கையில ஒரு சில பிரச்சனையில யுத்தம் நடக்குது. ஒரு கிறிஸ்தவ தலைவர், ஒரு கிறிஸ்தவருடைய தலைவர் சொன்னாரு, யாருக்கு? அமீர் முஆவியாவை பார்த்து சொன்னார். ரசூலுல்லாஹ் குடும்பத்தில் உள்ளவங்க சொன்னாரு, அமீர் முஆவியா, என்னுடைய படையை அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அலிக்கு எதிராக போராடுங்க சொன்னார். அமீர் முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்க, கிறிஸ்தவ தலைவரே, இந்த பிரச்சனை எனக்கும் அலிக்கும் உள்ள பிரச்சனை தான். நாங்க 2 பேரும் அதை பார்த்துக் கொள்வோம். நீ படம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீர் நடந்தால் முதலாவது உன்னுடைய எதிரி நான் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அமீர் முஆவியா ரலியல்லாஹு ஒரு அழகான வார்த்தை. ஒன்றை நிறுத்துக்கிறது. ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ரசூலுல்லாஹ் எல்லா விடயத்தையும் உதாரணமா சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லி. இன்னைக்கு ஒரு மனிதனோட உடம்பை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த உடம்புல கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, எல்லாம் இருக்குது. கண்ணால பார்க்கலாம், சாப்பிட முடியாது. வாயால சாப்பிடலாம், கேட்க முடியாது. கையால எடுக்கலாம், கொடுக்கலாம், காலால விளக்கலாம். இவன் கிரிக்கெட் அடிக்க போனா ஊந்துட்டான்னு வச்சுக்கிட்டீங்க, கால் உடைஞ்சிருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, டாக்டர்கிட்ட போகணும். எப்படி போற? காலால நடந்து போய் கால் சொல்ல போறதில்ல, நான் தான் முறிஞ்சு போனேன், எனக்கு வைத்தியம் தான் கால் சொல்ல போறதில்ல. வாயால சொல்லித்தான் மருந்து வாங்க வேண்டியிருக்கு. அந்த வைத்தியர் தரக்கூடிய மருந்துகளை இந்த கையினால்தான், சுவதேகியான இந்த கையினாலே தான் வாங்க வேண்டியிருக்கிறது. அதை எடுத்து வாய்ப்புள்ளே போட வேண்டும். அத்தனை உறுப்புகளும் வித்தியாசமான வேற்றுமையான வேலைகளை செய்து ஒருவரை சுகப்படுத்துவதற்காக வேண்டி இப்படி முயற்சி எடுக்கும் என்று சொன்னால், சமுதாயத்தை படித்தவர்கள், பாமரர்கள், படம் படைத்தவர்கள், அதே வேறு குறைந்தவர்கள், பரமாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்முடைய சமுதாயத்துடைய நலனுக்காக வேண்டி, சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி, எதிர்கால சந்ததிய தீனுக்காக வேண்டி, அறிவுக்காக வேண்டி நம்மளால இயன்ற விடயங்களை பாடுபடுவதை விட்டு விட்டு சண்டையும் சச்சரவும் பிரச்சனைகளும் காட்டிக் கொடுப்பதை இதை ஒரு சாட்டா வைத்து செய்து விடாதீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே அவசரப்பட்டு அந்த விடயங்களை செய்வது பாரிய ஆபத்துக்களை விளைவிக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருமணம் என்பது ஒரு சிறப்பான விடயம் தான். எல்லாம் நம்ம அதிகமான பேர் திருமணம் செஞ்சிருக்கோம். சில நேரங்கள்ல என்ன நடக்கும், மாப்பிள்ளை கொண்டாடிக்கிறையில சில நேரங்கள்ல பிரச்சனைகள் வந்துடா, ஒரு சில விடயங்கள் என்ன வரும், பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. இப்படியான சூழ்நிலையில சில பேர் இருக்கிற ஆத்திரம் தாங்க முடியாம அவசரப்பட்டு மனைவியை பார்த்து தலாக்குடைய வார்த்தை பாய்க்கிறது. உன்னை தலாக்கு சொல்லிட்டேன், உன்னை அப்படியே பிரிஞ்சிட்டேன்னு எல்லாம் பாதுகாக்க வேண்டும். சில இமாம்கள் கூட வானான்னு சொல்றாங்க, பரியாசத்துக்கு சரி சொல்லிடாதீங்க வாப்பா, சில நேரங்கள் ஆபத்தான வேலையில் வந்து. ஆகவே எப்படி ஒரு மணப்பெண்ணுடைய கையை பிடித்து, அவருடைய மணப்பெண்ணுடைய பாதுகாப்புடைய கையை பிடித்து கபீத்து நிக்காஹா, உங்க மகளை உங்க பொறுப்புல உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டு அனைத்தும் என்னுடைய பொறுப்பு, நல்ல முறையில வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு நீங்க எப்படி அழகு சிறப்பு கொடுக்கிறீர்களோ அதே மாதிரி தான் தலாக்குடைய வார்த்தை ரொம்ப நெஞ்சாச்சுங்க. அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க, நிறைய பிரச்சனை வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இளமையான ஒருவர், ரொம்ப அறிவாளி, அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கூடிய பெண்கள் சப்ஜெக்ட் எல்லாம் ஆயிஷா நாயை தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க ஒரு மதரசா வச்சு நடத்துறாங்க, ஆரம்ப கால மதரசா, ஆரம்ப உஸ்தாத் அவங்கதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு. அவங்களுக்கு கூட படுதூரம் வந்துட்டா இல்லையா, தேவையில்லாத மாதிரி முனாஃபிக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல தந்தையார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்பவுமே ஒரு புத்திசாலியான மனுஷன், அவசரப்படல, ஒன்ற மாட்டில் நினைச்சாங்க, என் புள்ள இப்படிப்பட்ட புள்ளதான், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரைக்கும் அது வரைக்கும் நான் அவசரப்பட மாட்டேன், யாரையும் பேசுவதோ ஏசுவதோ துண்டிப்பதோ கிடையாது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரைக்கும் அடையினார். அல்லாஹ்வுடைய கிருபையினால நிதானமான போக்கு, இவங்கள நிதானமான போக்கு, அவசரம் இல்லாமல் பொறுமையோடு நடந்து கொண்ட அந்த சிறப்பின் மூலமாக அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். உங்களுக்கு கதை சொன்னாங்களே யாரும் அல்ல, உங்களை சேர்ந்தாக்கள் தான். நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க
உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த அவமானமான சொல் உங்களுக்கு கெடுதி வரும், ஆபத்தை வரும் நினைக்காதீங்க. உங்களுக்கு அல்லாஹ் இதில் சிறப்ப வச்சிருக்கிறார், உங்களோட மருத்துவத்தை அல்லாஹ் உயர்த்திருக்கிறார். நீங்கள் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் குற்றத்துக்கு துணை போகிறார்களோ அத்துணை பேர்களும் குற்றவாளிகள் தான். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அதாபு இருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹ் இறக்கியத்துக்கு பின்னால்தான் அபூபக்கர் எல்லாம் வாய்க்கிறோம். சிந்திக்க வேண்டிய என்ன தெரியுமா, நம்முடைய சமுதாயத்தில் இப்ப நிலைமை ரசூலுல்லாஹ் அவருடைய சில வாழ்க்கையில ஒரு கதை வந்துருச்சு. எல்லா மனைவிமார ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் எல்லா மனைவிமார விட்டுட்டு தனியா விட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா எல்லாரையும் ரசூலுல்லாஹ் தலாக்கு பண்ணிட்டாங்களோ தெரியல எந்த அளவுக்கு வந்துச்சு. சொன்னா பெண்கள் தானே சில நேரங்கள்ல அந்த பொம்பளை அப்படி இருக்கா, அவ குடும்பம் இப்படி இருக்கு, கஷ்டப்படாம இருக்கு, நீங்க என்ன தொழில் கொஞ்சம் குறைவா செய்றீங்க, அப்படி நடக்கிறீங்க இப்படி நடக்கிறீங்க, சில வார்த்தையை சொல்லத்தான் செய்வாங்க. இப்படியான ஒரு காலகட்டம் வந்த பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க, நிதானமா இருந்தாங்க, அமைதியோடு இருந்தாங்க. அல்லாஹ் இறக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குல் லிஅஸ்வாஜிக இன் குன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா. நபியே நாயகமே, உங்களை மனைவிமாருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு உலகம் வேணுமா, பொருளாதாரம் வேணுமா, ஜொலியா வாழணுமா, பரவாயில்ல, நீங்க அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இல்ல ரசூலுல்லாஹ் இருக்கிறோம்னா இதையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று நீங்க சொல்லுங்க என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கப்பட்ட அந்த அருமையான விஷயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதா போனாங்க ஆயிஷா நாயகத்துல. இந்த ஆயிஷா நாய் சின்ன வயசு, ரொம்பவுமே சின்ன வயசு, அவங்களோட மனசு எப்படியோ தெரியல. அதுக்காக அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நடத்திட்டு போனாங்க. யா ஆயிஷா இன்னி ذاكر لك شيئا فلا تستعجلوا. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன், ஒரு விடயம் சொல்ல போறேன், அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு முடிவடையாக்காதீங்க. நீங்க என்ன செய்ய, உங்க வாப்பா உமாவோட ஆலோசனை பண்ணி எனக்கு நீங்க முடிவு சொல்லுங்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன சொன்னாங்க, நான் சொல்றதுக்காக அவசரப்பட்டு பேசிடாதீங்க, முடிவெடுத்துடாதீங்க, மசூரா பண்ணுங்க, ஆலோசனை பண்ணுங்க, அப்புறமா நீங்க இடத்துல சொல்லுங்க என்று சொன்னாங்க. என்ன அல்லாஹ் சொல்றான், இப்படி நீங்க என்ன தேர்ந்தெடுங்க இருக்கலாம், இல்ல உலக வாழ்க்கை வேணுமா இருந்தா என்ன விட்டுட்டு நீங்க வேற மாதிரி போகலாம் என்னெல்லாம் அல்லாஹ் அறிவிச்சான்னு சொன்ன பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொன்னாங்க, அஸ்தாருல்லாஹ வன்னபிய வரசூலஹு வத்தாரல் ஆகிரா. யா ரசூலல்லாஹ், நான் என்னத்துக்கு ஆலோசனை பண்ணணும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மரமைந்தான் எனக்கு பெருசே தவிர வேற ஒருத்தரும் இதை போய் ஆலோசனை பண்ணணுமா, உங்களையும் அல்லாஹுவையும் மறுமை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொன்னார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனே மனைவி அடுத்தே போனாங்க, சொன்னாங்க அல்லாஹ் இப்படி குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வச்சு சொன்ன பொழுது எல்லாரும் சொன்னாங்க, ஆயிஷா நான் என்ன சொன்னாங்க, அவங்க சின்ன வயசு இல்லையா, இளமையான வயசு, சொன்னாங்க ஆயிஷா இப்படித்தான் சொன்னாங்க. எல்லா மனைவி சொன்னாங்க, அதேதான் எங்கட முடியும். இங்க நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா, ஒரு விடயம் வந்துட்டு சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஆலோசிங்க, அவசரப்படாதீங்க, நிதானம் இழந்து பேசிடாதீங்க, நிதானம் இழந்து சொல்லிடாதீங்க என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, சில வேளைகள்ல குடும்பம் என்ற முறையில எங்களிடத்துல சில முறைப்பாடுகள் வரும். அந்த மாதிரி அப்படி நடந்து கொள்றான், இப்படி நடக்கிறான், நாங்க முன்னு பின் தெரியாம இருப்போம், விஷயமே தெரியாம இருக்கும், ஒருவர் சொல்லத்தை வச்சு நாங்க என்ன செஞ்சிடுவோம், ஒரு தீர்ப்பா செஞ்சிடுவோம். இப்படியான விஷயங்களையும் நாம் நிதானம் தவறக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதை தெளிவு பெற வேண்டும். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அருமையான காலம் அது. அந்த சமயத்தில் நடந்த விடயத்தை குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு வாரார், அல்லாஹ்வுடைய நபியே, யா நபி அல்லாஹ், என்னிடத்துல ஒரு ஆடு இருக்குது, என் மற்றவரிடத்துல என் சகோதரத்துல 99 ஆடு இருக்குது. இந்த 99 ஆட்டுக்காரன் எந்த ஆட்டையும் உருவகுள்ள வாரான், அதை கேட்கிறான், அதை என்ன செய்யன்னு கேட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவசரப்பட்டு சொன்னாங்க, அவன் அப்படி கேட்கான், அந்த அவன் 99 ஆட்டை வச்சுக்கிட்டு ஊர் ஆட்டை கேட்க விஷயம் இல்லையே அப்படின்னு நிறைய சரி வராது என்னெல்லாம் அந்த திருப்பி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அறிவிக்கிறார், யா தாவூத் இன்னா ஜஅல்னாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்த் ஃபஹ்கும் பைனன் நாஸ் பில் ஹக். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் உங்களை உலகத்திலே தலைவராக ஹலீஃபான தலைவராக வச்சிருக்கிறார், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அறிவையும் அல்லாஹ் தந்திருக்கிறார்.
அதனால அவசரப்பட்டு திருப்பி சொல்லாதீங்க, அவசரப்பட்டு முடிவு சொல்லிடாதீங்க, நீங்க நிதானமாக நடந்து கொள்ளுங்க என்ற ஆயத்து வந்த தொடர விஷயம் அப்பதான் விளப்பத்துக்கு வருது. 99 ஆட்டுக்காரன் ஆடுதான், இது ஒரு ஆட்டுக்காரன் ஆடு. எல்லாம் அவனோட 100 இருந்துச்சு, ஒன்றை கொடுத்தான். உரிமையே கேட்கிறான், இந்த 100 ஆடு 99 ஆடு நான் வச்சிருக்கிறேன், ஒரு ஆடு எந்த இத்தாலியான்னு கேட்டா மற்ற பக்கம் நீ கதையை பெறட்டு எனக்கு சொந்தமானது அவன் கேட்கிறான்னு சொல்லி தீர்ப்புக்கு முடிவாக்கிட்டான். குர்ஆன் சொல்லுகிறது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உண்மையை விளங்கி செல்வி பெற்றதற்கு பின்னாலே நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி இருப்பதாக இருந்தால், குடும்ப விஷயமா இருக்கட்டும், சமுதாய நிலைமையா இருக்கட்டும், நீதிபதிகளாக இருக்கக்கூடிய காலிமார்களாக இருக்கட்டும், திருமண விடயமாக இருக்கட்டும், ஒரு சைடை மட்டும் பார்க்காதீங்க, நிதானமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தெளிவான முறையை சொல்லி காட்டுகிறார். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சூழ்நிலையில்தான் அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்முடைய வாழ்க்கையிலே நிதானத்தையும் சிறப்பையும் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. சில நேரங்கள்ல சில பேர் தப்பு கணக்கு போடுறேன், அவன் அப்படி இருப்பானோ இப்படி இருப்பானோ அப்படி என்ன தப்பு கணக்கு போடுறேன். அதுவும் ரொம்ப கூடாது, அசரப்பட்டு சொல்லிடுறது. போற பார்த்த பாரு, இவன் எப்படிப்பட்டவனோ தெரியலையே. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு வாலிபர் போனார், பார்த்தா வாட்ட சாட்டமான மனுஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள பார்த்து சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வாட்ட சாட்ட மனுஷனா இருக்கிறார், ஒன்று பொதுவா கடை போல விளைஞ்சது, நம்மளோட வந்தா ஜிஹாது செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குமே என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வாட்ட சாட்டமான வாலிபர் தாங்க, ஆனா அவரு உழைக்கிறார் எதுக்கு தெரியுமா? தன்னுடைய அருமையான தாய் தந்தையில நிம்மதியா வாழணும், வாப்பா அம்மா நிம்மதியா இருக்கு அமல் செய்யறாரு, வாப்பா அம்மாவோட கடமை நல்லா செய்யணும், கொஞ்சம் கையில பொருளாதாரம் இருந்தா தானே கொஞ்சம் வடிவா செய்யணும், இந்த அமைப்புல உழைக்கிறார். இபாதத்துடைய விஷயத்தில் அவர் இருக்கிறாரு. இல்ல நம்ம குடும்பம் ஹலாலா சம்பாதித்து நல்ல முறையில வாழணும், பிள்ளைகள் நல்ல முறையில் ஹலாலாக தீன்தாரிகளா வாழ வேண்டும் என்று உழைக்கிறார், என்ற எண்ணத்தில் உழைக்கிறார் என்று சொன்னால் அதுவும் இபாதத்துடைய வணக்கத்துடைய நன்மையை தரும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். பெரிய மனிதராக 4 பேர் நம்மளை புகழணும், 4 பேர் பார்த்து பெருமையோடு வாழணும், நம்ம பேருக்கு முன்னால பின்னாலே எல்லாம் பெருமையான சில வார்த்தைகள் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ உழைத்தால் அது ஷைத்தானுடைய வழியில உள்ள சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு கூட இபாதத் தாங்க, அதை நினைச்சுக்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே ஒருவர் காலையில உழைக்க போறாரு, மாலையில கடையை மூடிட்டு வீட்டுக்கு வராரு, அவர் பிழைபடுத்தப்பட்ட நிலைமையில வீடு திரும்புறாரு சொன்னா சொல்லுவாங்க. ஏன்? நல்ல எண்ணத்துல போறாரு, நல்ல முறையில வியாபாரம் செய்யறாரு, அல்லாஹ் கிருபையினால இபாதத்தோடு தான் தெரிவிக்கிறாங்க. ஆகவே வியாபாரம் செய்வது ஒரு இபாதத். அவசரப்படாம சில பேர் அவசரமா என்ன செய்ய தெரியுமா? சுருக்க பணக்காரன் ஆயிரம் என்பதற்காக ஹலால் ஹராம் பார்க்கறது கிடையாது. எல்லாருடைய காலத்திலே தான் நடந்துச்சு. வியாபாரிகள் தான், அவங்க வியாபாரிகள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார் தான். ரொம்ப வியாபாரம் ஜொலியா போயிட்டு இருக்கு. அப்ப என்ன செஞ்சாங்க? அவசரமா பணக்காரனானதுக்காக வேண்டி ஹலால் ஹராம் பார்ப்பது கிடையாது. எந்த குடும்ப நாசமானாலும் பரவாயில்ல, எந்த பக்கத்தை நிரம்பணும், எம்டியுடைய 1-2 ஆகணும் என்றெல்லாம் நிறைய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி பார்த்தாங்க, அவசரப்பட்டு ஹலால் ஹராம் விட்டுடாதீங்க, நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். கேட்கல நடந்தாங்க. அல்லாஹ் விட்டு பார்த்தா நடக்கல. ஒரு நாள் திடீரென ஏற்பட்ட பெரிய பூவாம்பம் ஏற்பட்டு அந்த மக்கள் எல்லாம் ராவோடு ராவா அழிந்த வரலாறு குர்ஆன் தெளிவான முறையில சொல்லுங்கள். எவைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காரியங்களும் நீங்க நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்க என்ற கருத்தை அழகான முறையில் சொல்லிக்காங்க. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம எல்லாம் வாழக்கூடிய இந்த கொஞ்ச காலத்துல ரசூலுல்லாஹ் எங்களுடைய அமைப்பில வாழ்க்கையில எந்தெந்த விடயங்களை அழகான முறையில சொல்லி வைத்திருக்கிறார்களோ அந்த அருமையான முறையிலே கடைபிடிப்பது மாத்திரமல்ல, அனைத்து விடயங்களும் ரசூலுல்லாஹ் விரும்பக்கூடிய நிதானத்துறை அமைப்பிலே நடந்து அல்லாஹ்விடத்திலே உயர் பெற்ற நல்லவர்களாக ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இம்மனிதரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை செய்வாயாக, உனக்கும் உடைய நபிக்கும் பொருத்தமான அருமையான வாழ்வாக தந்தருள்வாயா. இறக்கமுள்ளையா அல்லாஹ், நாங்கள் மனிதன் அமைப்பில நிறைய தவறுகள் செய்திருக்கிறார், மன்னிக்கக்கூடியவை நீயாவே இருந்து கொண்டிருக்கிறாயா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னாலே மன்னித்து விடுவாயா. பிழைபடுத்தப்பட்ட மக்களாவே உலகத்தை விட்டு செல்ல நீ கிருபை செய்தருள்வாயா.
அடையக்கூடிய கபரை வெளிச்ச விசாலம் உள்ளதாக்கி வைப்பாயா. இந்த நாட்டிலே சாலையில மக்களும் ஒற்றுமையோடு வாழ கிருபை செய்தல்வாயா. ஒவ்வொரு இடமும் மற்றவர்களை மதிக்கக்கூடிய நிலைமை உருவாக்கி வைப்பாயா. இவருடைய எதிர்கால சந்ததியான பிள்ளைகளை சாலியான முத்தகையான பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயா. அதுவுடைய பரக்கத்தை கொடுப்பாயா. நீனுடைய சிறப்பை கொடுப்பாயா. ஈமானுடைய நூறாலயத்தை கொடுப்பாயா. நாங்கள் வஃபாத்தாகின்ற பொழுது ஆயா ஈமானோடு இஸ்லாத்தோடு கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயா. நாங்கள் அடையக்கூடிய கபரை வெளிச்ச விசாலம் உள்ளதாக வைப்பாயா. நாங்கள் மரண நாளையில ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷஃபாஅத்தை உன்னுடைய தில்லுக்காவை காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.